அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. கல்யாண பூசணிக்காய் வந்து ரோட்டில் போட்டு உடைக்கிறீங்க, அமாவாசை ஆனா பௌர்ணமி ஆனா டிஸ்ட்ரிக் ஆகிக்கிறேன்ட்டு. மற்றபடி அது கல்யாண பூசணிக்காய் ஏன் பேர் வைங்கன்னா, கல்யாணத்துக்கு அதிக பேருக்கு சாப்பாடு போடுறதுக்காக கொஞ்சம் மலிவான விலையில் கிடச்சிதுன்றதுக்காக போட்டாங்க. கல்யாண பூசணிக்காய்னு பேர் வந்தது. அதனுடைய பயன்கள் நிறைய இருக்குது. கல்யாண பூசணிக்காய் ஒரு 100 ml எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து 100 ml தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் உருவாக தடுக்கப்படுகிறது. கேன்சர் செல்கள் அழித்து கேன்சர் உருவாகி தடுக்கப்பட்டு கேன்சர் முற்றிலும் குணமாக்க உதவுகிறது. அதே போல் தைராய்டுக்கு முக்கியமாக பங்கு வகிக்கிறது. ஒரு 100 ml நம்ம இது கல்யாண பூசணிக்காய் எடுத்துங்க. கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தழை எடுத்துங்க. மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி 48 நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தைராய்டு குணமாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் 100 ml எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து 100 ml சாறு எடுத்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சி தொப்பை கரையும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அதனுடைய தலைக்கு தேய்ச்சி பொடுகு எதனா இருந்ததுன்னா வெயில் டைமில் தேய்க்கணும். அதனுடைய சாறை எடுத்து தலையில் தேய்ச்சினா பொடுகு தொல்லை, பேன் தொல்லை எல்லாமே நீங்கிவிடும். அதே போல் பெண்கள் வெள்ளைப்படுதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளைப்படுறவங்களுக்கும் அது வந்து ஒரு 100 ml எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து 100 ml சாறை எடுத்து காலையில் வெறி வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா வெள்ளைப்படுதல் முக்கியமாக குணமாக இருக்குது. இவ்வளோ பயன்கள் இருக்கிறத வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அதேமாதிரி வேஸ்ட் பண்ணால் அதை பயன்படுத்தி பாருங்கள். அதே போல் கொள்ளு, நிலத்தில் வைக்கிற கொள்ளு அடிக்கடி அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத கொழுப்பு கரையும், கல் கரையும், இதயத்துக்கு பலப்படும். கொள்ளு நல்ல பயனுள்ளது. அதே போல் வந்து நம்ம மருதாணி இலை வெடிப்புக்கு, கால் வெடிப்புக்கு தடவலாம். அப்படி இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் 2 பேரும் வந்து உள்ளங்கையிலையும் உள்ளங்காலில் வச்சிங்கன்னா மன வளர்ச்சி நல்லாயிருக்கும். மூளை குளிர்ச்சி அடைந்து மன அழுத்தம் நீங்கும். அதே போல் பெண்கள் வந்து மல்லிகைப்பூ அடிக்கடி தலையில் வைக்கணும். வச்சிங்கன்னா மன அழுத்தம் நீங்கும். ஒரு இதயம் நல்லா செயல்படும். அதே போல் நீங்கள் வந்து மருதாணி பூ வந்து தூக்கம் இல்லாமல் அவசப்படுவாங்க நைட்டில். அவங்களாம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை 2 கைப்பிடி அளவுக்கு மருதாணி பூ எடுத்து முடிச்சு போட்டு தலையணை பக்கத்தில் வச்சு படுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அதே போல் பூண்டை உரித்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனுடைய தோலை எடுத்து வச்சு தலைக்கு பக்கத்தில் வச்சு படுத்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அதே போல் மருதாணி இலை வந்து ஆணிக்காலுக்கு யூஸ் பண்ணலாம். அதுவும் யூஸ் ஆகுது. அது கூட வந்து வசம்பு, பச்சை கற்பூரம், மஞ்சள், இதெல்லாம் அம்மன் பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஆணிக்கால் உள்ள இடத்துல நம்ம தடவி வந்தீங்கன்னா, பூசி வந்தீங்கன்னா சீக்கிரம் ஆணிக்கால் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து கிட்னி வந்து செயலிழந்துடும். டயாலிசிஸ் பண்ணி வருவாங்க. அவங்களாம் வந்து சுரக்காயினுடைய ஓட்டையை வந்து காய வச்சு எரித்து சாம்பலாக்கி மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா செயலிழந்த கிட்னியும் செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல் நாகப்பூ இலை நேரில் வளர்த்தி பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் கிட்னி ஃபெயிலியராக வந்து டயாலிசிஸ் பண்ணவங்களாம் வந்து கிட்னி செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.